ஹாய் ஃபைனலி த ஓஜி பேக்ரவுண்ட். ஸோ இந்த மூவி ரிவ்யூ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது மூவி ரிவ்யூலாம் கிடையாது, என்னுடைய தாட்ஸ். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய படமே பார்க்க மாட்டேன். நான் ரிவ்யூ பண்ணுறதுலாம் இதுவே இல்லை, பட் நிறைய இடத்துல ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ஸோ அதை கன்வே பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கேரக்டர் ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா படிக்கிற பையன் எப்படி சீரழிஞ்சு நாசமாக போயிட்டு வாழ்க்கையில முன்னேறான் அப்படின்ற கதை தான். சில மித்தெல்லாம் இருக்குல்ல, அவன் என்ன வேணா பண்ணுவான், அட்டகாசம்லாம் பண்ணுவான், அந்த டான் கேரக்டர் அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டான்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லாத பொல்லாத சேட்டெல்லாம் பண்ணுவார், கடைசியில் வாழ்க்கையில ஜெயிச்சிருவார்ல. அந்த மாதிரி கொண்டு போகாம நீ சீரழிஞ்சு போனா வாழ்க்கையிலும் சீரழிஞ்சு தான் போவ, அங்க இருந்து நீ எப்படி வாழ்க்கையில முன்னேற போற அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்க்கு எத்தனை போயிருப்பாங்க. அது ஒரு மாதிரி டான் மாதிரி இல்லாம டிராகன் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டானை வச்சுதான் டிராகன் அடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் இதுக்குதான் டிராகனை வச்சு டான் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரியாலிட்டியை ஸ்பீக் பண்ணுச்சு, அதனாலதான். பட் மற்றபடி வந்துட்டு பாத்தீங்கன்னா கேரக்டரா இருக்கு பிரதீப் ரங்கநாதன் வந்து சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் டுடேல இந்த சிமிலர் ஆக்டிங்ஸ் தான் இதுலயுமே இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி ஓவரா கத்துவாரு, அந்த அந்த எக்ஸ்ட்ரீம்ல ஆக்டிங் பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்துட்டு இவங்க வேணும்னே வைக்காம எந்த இடத்துல வச்சா அது கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரியான இடத்துல வச்சாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தை வந்து பயங்கரமா லிஃப்ட் ஆச்சு. ஏதாவது ஒரு இடத்துல போய் ஸ்லோவாகவும் அந்த இடத்துல வந்து அந்த பீக்கா அது தூக்கி விட்டுச்சு. அந்த படத்துல ஒரு மாதிரி அந்த கேரக்டர் ஆர்க்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இப்படி வந்து போகும்ல. ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி விட்டுச்சு. எந்த இடத்துல எல்லாம் லோ ஆகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் வந்து தூக்கி விட்டுச்சு. அண்ட் 2 ஹீரோயின்ஸ்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அனுபமாக்கு வந்து எக்ஸ் கேரக்டர் வரும். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸை வந்து ரொம்ப அபியூசிவா போர்ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, இதுல வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இது ஒரு மாதிரி சூப்பரா ஒரு மாதிரி புது ஜானரா கொண்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட எக்ஸ் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான இதுவெல்லாம் தோணுச்சு. இந்த இடத்துல எனக்கு நிறைய ரிலேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸோட நான் படத்துல சொன்னேன். அண்ட் செகண்ட் ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா காய்டு. ஸோ இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மீம் பேஜ்ல எல்லாம் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆனாங்க. எவனோ பார்த்துட்டு எடிட்லாம் போட்டு அப்பத்துல இருந்து நான் அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் அப்புறம் நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு நான் அன்ஃபாலோ பண்ணி விட்டேன். இப்போ கூட நிறைய லைக் போட்டதெல்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப லைக் எல்லாம் போறேன்னு நிறைய நானே சொல்லிட்டு அப்புறமா கண்ட்ரோல் பண்றேன்னு சொன்னால. அப்புறமா ஹீரோயின்ஸ் எல்லாருமே நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அன்ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அதுல இவங்களும் வந்தாங்க தான். பட் இவங்களுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நேற்று படத்துல பாக்குறப்போ அந்த மாதிரி சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இவங்க இப்படிலாம் நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஆக்டிங் வந்து ஒரு மாதிரி நேச்சுரலா இருந்துச்சு. அண்ட் மிஸ்கினா இருக்கட்டும், விஜய் சித்து டீமா இருக்கும், அவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா கொண்டு வராம எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் 2 பேரும் ஒன்னா இணைய இடத்துல இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டவுன் தான், பட் இங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய் சித்துக்கு. அதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டர் நானே வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னடா இவரு டான் எடுத்து வச்சுக்கிறாரு, எப்படா ஓடும், இப்போதானே லவ் டுடேன்னு ஒரு மாதிரி சூப்பரா போயின்னு இருந்தாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுன்னு இருக்கிறப்போ நம்ம ஏகப்பட்ட தாட்ஸ் இருக்குல்ல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் சித்து டீம் அடி வாங்குச்சு, பிரதீப் ரங்கநாதன் அடி வாங்கினாரு, டேரக்டர் சேர்த்து அடி வாங்கினாரு, டான் டூன்னு சொல்லிட்டு. பட் ஆனா டானுக்கு இதுக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாம ஒரு மாதிரி புதுசா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு ஜானரே. அந்த கதையை வந்து எங்கேஜிங்கா கொண்டு போனார் பாருங்க அந்த கடைசி வரைக்கும். நான் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணல, இது வந்து ஒரு மாதிரி ஸ்பாயிலரா போயிடும். நேற்று வந்து பாத்தீங்கன்னா என் தம்பிக்கே நான் ஒரு விஷயத்த ஸ்பாயில் பண்ணி விட்டேன். கேமியோல இவங்க தாண்டா வர போறாங்க அப்படின்ட்டுனா அவன் படம் பாக்குறதுக்கு ஜாலியா இருந்தான். கடைசியில கேமியோ வரப்போ காட் ஆயிட்டா, இப்ப வரைக்கும் காண்ட்ல தான் உட்காந்துருக்கான். பட் ஜோக்ஸ் அப்பார்ட் அந்த கதையை வந்து இதெல்லாம் தான் நிறைய அப்படியே எங்கேஜிங்கா கொண்டு போச்சு அந்த 2.5 மணி நேரம். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல காமிச்சு எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா எப்படா கொண்டு போவாங்க அப்படின்றப்போ அங்க ஒரு புது கதை, அது வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. கடைசியில ரியலைசேஷன் அதெல்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க. அதுதான் அந்த படத்தை வந்து தூக்கிட்டு போய் நிப்பாட்டுச்சு. அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸா இருக்கட்டும், எடிட்டர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவள் தான் இதோட ரிவ்யூ எல்லாம் முடிஞ்சு. ஸோ நான் ஏன் அந்த படத்தை போய் பார்த்தேன்னா, நான் ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் பிளேலிஸ்ட் போட்டல, அது வந்து நேற்று முடிஞ்சு. ஸோ நம்ம இவ்வளவு நாள் டெடிகேட்டடா நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஏன்னா நிறைய டைம் வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல, பட் இருந்தாலும் நம்ம போஸ்ட் போடணும் அப்படின்னு நான் ஒரு டார்கெட் வச்சு நான் போட்டேன். ஸோ அதுக்கு எனக்கு நானே குத்துக்கிட்ட ஒரு கிஃப்ட் தான். பட் அந்த கிஃப்ட் வந்து ஒர்த்தா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இது வந்து வீடியோ. ஸோ வெறுமா வீடியோவா போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க, அதான் ரிவ்யூவும் சேர்த்து பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோ நான் வேற எக்ஸ்பிளைன் தான் பண்ணி வச்சிருப்பேன், நான் போட்டு கூட காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அது ஆரம்பிச்ச 2வது 3வது நாள்லயோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ இதுக்கு லீக் கொடுக்க சுத்தமா சம்பந்தமே இல்லையோன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அது ஃபுல்லா முடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லாவே ரீச்சுக்கு வந்துச்சு. முன்ன ஒரு போஸ்ட் போட்டோம்னா 5000 வியூஸ் போகும், 6000 வியூஸ் போகும். பட் அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அது 3000 ஆச்சு, 2000 ஆச்சு, இப்போ 1000 தான்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனா ஒரு காலத்துல என்னுடைய ஹையஸ்ட் வியூஸே வந்து பாத்தீங்கன்னா 1000 போகும். பட் இப்போ என்னுடைய லோயஸ்ட் வியூஸே 1000 போகுதுன்றப்போ கிரேட்ஃபுல் தான். ஸோ அதான் சண்டேன்றதால ஜாலியா ஒரு ரிவ்யூ போட்ட மாதிரி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி. நான் இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணிருக்கேங்க. டெக் வீடியோஸ் மோஸ்டா வரும், அண்ட் கோடிங் வீடியோஸ் வந்து முக்கியமா வரும். ஏன்னா நம்ம ஆரம்பிச்சதே அதுதான். இந்த மாதிரி எப்பனா கண்டென்ட் வீடியோஸ் போட்டா போடுவேன். எனக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே கண்டென்ட் வீடியோஸ் தான் போட்டல, அது ஒரு மாதிரி டச் விட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே அப்படியே ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட எங்கன்னா பண்ண அது டூர் போற மாதிரி ஹோப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு நாளானில இருந்தே கோடிங் வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ
எடிட்டிங்கும் ஓரளவுக்கு முன்ன சுத்தமா தெரியாது, அதுல இருந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நீங்க எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வீடியோவே நான் வந்து DaVinciல தான் எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தான் முக்கியமா கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காம ஃபாலோ, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ டடா.